ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ எஸ்பிஐ ஜாப்ஸில் சார் லாஸ்ட் ஆடியோ போட்டிருந்தாரு. நேற்று போட்டிருந்த ஆடியோவில் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கான எஸ்பிஐலேருந்து வித்ட்ரால் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசன்னா, நம்மள கண்டிப்பாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் எல்லாருமே. நான் எஸ்பிஐயில் ரெக்வஸ்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேமெண்ட் எதுவும் வரல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு சிலரால் பண்ண முடியும், ஒரு சிலரால் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணால் மக்கள் எல்லாருக்குமே கேட்டதுனால ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கிட்டு கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா, நம்ம சேலரி கிரெடிட் ஆகிட்டுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும். முன்ன வந்து சேலரி கிரெடிட் ஆகிறது முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணால் தான் சேலரி வரும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட் சேலரி அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. உங்களோட அமௌண்ட் கிரெடிட் ஆகி 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் ஐடின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த ஆர்டர் ஐடியை தான் அப்டேட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்போம். அதில் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆர்டர் ஐடியா தான் இருக்கும். வேறு எதுவும் அந்தளவுக்கு இது வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்காது. ஆர்டர் ஐடி நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் சேலரி கிரெடிட் ஆகி எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு எப்போ சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பாக அது எனக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நார்மல் நம்மளுக்கு மெசேஜ் வந்தால் தான் கன்ஃபார்ம் தெரியும். அதுக்கு எஸ்பிஐ ஒரு ஆப்ஷன் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ஒன்று நம்மளுக்கு நார்மல் மெசேஜ் இல்லைனா வாட்ஸ்அப்பு இல்லைனா மெயில், இது மூணுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடில் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். அது எந்த மெத்தடில் வரும் என்னதுன்னு கூட சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவார் சேலரி போடும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்ச் 3லேருந்து போடும்போது இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வர வாய்ப்பு இருக்குது, அது பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வேலட்லேருந்தே அப்படியே டெபிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கண்டிப்பாக கேட்டிருந்தோம். எனக்கும் அது பண்ணி தான் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருந்தாருன்னா, ஏன்னா அதிலேருந்து டெபிட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூலாம் அந்த பைமோட் கம்பெனிக்கு நடக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்தே பண்ணும்போது நம்ம கஸ்டமராக ஒரு ஆப்பில் போய் நம்ம எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோமோ, அது பே பண்ணி பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு அந்த டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி பைமோட் கம்பெனிக்கும் டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம போய் பேமெண்ட் பண்ணும்போது, நம்ம பேமெண்ட் கெட்வே மூலிமா பண்ணும்போது அந்த கம்பெனியில் கண்டிப்பாக பரவாயில்ல, இந்த மந்த்துக்குள்ளே இத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரெகுலராக அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். ப்ளஸ் பேங்க் சைடும் பரவாயில்ல, ரெகுலராக அமௌண்ட் வந்துட்டுருக்கு, இப்போ கம்பெனி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னால் இந்த பெனிஃபிட்டாச்சும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களாம். அது சொல்லியிருந்த தெளிவாக. இன்னொன்று என்னென்னா, இந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க பேமெண்ட் வந்துட்டுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சேல்ஸ் டீம் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். அது வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் சேல் பண்ணுற மாதிரி இருக்கான்னு மோஸ்ட்லி சொல்லிட்டாரு. அது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அது என்ன ஆப்ஷன் என்னதுன்னு சார் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவார். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து அது என்ன மெத்தடு என்ன ஏதுன்னு கூட கிளியராக சொல்லுவார். எல்லோரும் போய் நோட்டீஸ் போர்டில் கிளியராக ஒரு 10 நிமிஷம் ஆடியோ தான் இருக்கும் சார் லாஸ்ட்டாக போடுறது. அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா இது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் போய் கேட்டுக்கோங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சார். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லைனாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.